சூப்பரா இருந்தது. ஃபைட் சீன்லாம் வேற லெவல். எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட கிராண்டா சூப்பரா பக்கவா இருந்தது. மியூசிக்லாம் செம்ம வைப்பா இருந்தது. ஒரு மியூசிக்கும் பழைய சாங் போட்டதாலும் செம்மையா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே ப்ரோ. நான் ஓப்பனா சொல்ல போனா தளபதி ஃபேனு. இருந்தாலும் இந்த படத்துலேயும் தலைவரி நான் இருக்கேன். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் மிரட்டி இருக்காங்க. சரியான படம். சூப்பரா இருக்கு ப்ரோ. செம்ம படம். ஃபுல் சாட்டிஸ்ஃபை. நான் விஜய் ஃபேன் தான் ப்ரோ. ஆனா இதுக்கு மேல தலை தான். ஏன்னா தளபதி பாலிடிக்ஸ் போயிட்டாரு. இதுக்கு மேல ஃபுல்லா தலை தான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா போய் பாருங்க. நல்லா தான் ப்ரோ இருந்தாங்க. படம் சூப்பர். போய் பாருங்க. ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற எவ்வளவுக்கு நிப்பாட்டாங்க. செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேல அடிச்சு தூக்கிட்டு போய் நிப்பாட்டாரு. ஐயோ ஃபைட் சீனை விடுங்க. அதுக்கு போட்டிருக்க சாங் எஃபெக்ட் இருக்குங்களே. ஒன்னும் சொல்லவே முடியல. தேடி புடிச்சு எடுத்திருக்காங்க. சிம்ரன் வந்த சீன், அந்த சீன்ல அந்த தியேட்டர் பிளாஸ்ட். சிம்ரன் காமிச்ச அந்த 2-3 நிமிஷத்துக்கு தியேட்டர் பிளாஸ்ட். வேற லெவல்ல தரும் ப்ரோ. செம்ம அல்டிமேட். நாங்க 5ஆவது தடவை பாக்குறது. ஆனா எஃப்எஸ் தான் பயங்கரமா இருக்கு. பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்குண்ணா. அதே மாதிரி சொல்லுவாங்க ஜஸ்ட் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் பிடிக்கும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க. உள்ள செம்மையா கொண்டாடுறாங்க. வைபா இருக்குது ப்ரோ. மஸ்ட் வாட்ச் மெட்டீரியல். இது தரமான சம்பவம். எல்லாமே மாஸ் தக்காளி செம்மையா. சூப்பரா இருந்தது. எல்லாம் தரமா பண்ணிருந்தாங்க. ஓகே. ஃபேமிலிக்கு பிடிக்காதுன்னு ஏகே ஃபேன்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். மாஸ் மூமெண்ட்ஸ் பண்ணுவோம். தலை அல்டிமேட். எத்தனை வருஷத்துக்கு ஃபேன் பேஜ்னா இவருக்கு தான் தலை போத்தல. மியூசிக் எல்லாம் தர்றோம். ஜிவி பிரகாஷ் சாப்டாப்ல எல்லாமே பால் டப்பா கதிர விட்டான். அசல் கோளாரினா தலை எத்துதா ஒரு ஃபேன் தலை. ஃபேன் பேஜ் அருமை போத்தல. படம் ஃபுல்லா மாஸ் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா தான். ஃபுல் ஒர்த்து. காசுக்கு ஒர்த்து. செம்மையா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காரு. செம்ம சூட் ஆகுது. ஒரு ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஏகே ஃபேன்ஸ் தான் போறாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா என்ஜாய்மென்ட் தான் ப்ரோ. போய் பிரகாஷ் மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. படத்துல மாசு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சர்க்காஸ்டிக்கா சொல்றேன். ஷார்ட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த கட் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா வச்சிருந்தாங்க. நல்ல கட் சீன்ஸ், ரீமிக்ஸ், ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இது அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான். அர்ஜுன் தாஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆனா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களாம் அர்ஜுன் தாஸ் மேல செம்ம கான்ல இருப்பாளுங்க. இல்ல அர்ஜுன் தாஸ் இல்ல, அந்த இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் சம்யுக்தா மேல செம்ம கான்ல இருப்பாங்க. இது வந்து ஃபேன்ஸுக்கான படம் தான். மத்த ஆடியன்ஸ் தெரியாதவங்க வந்து பாத்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவா பிடிக்கும். என்ன ரொம்ப ஆளுக்கு அவன் ஒண்ணு சொல்றான் இவன் ஒண்ணு சொல்றான்ற மாதிரி இருக்கும். ஆனா சூப்பரா வீடியோ சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்துச்சு. சிம்ரன் வருது. என்ன நீங்க ஸ்பாய்லர் எல்லாம் சொல்றீங்க? வரவங்க பாவல. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் வைஸ் யாரு? ஜிவியா? ஜிவி பிரகாஷ். நல்லா படம் பார்க்க வந்தோம். திருப்தியா இருக்கு. தற்படம் தல ரசிகர்களுக்கு அறுசுவை விருந்து நிறுத்தி விட்டார். விடாமகிழ்ச்சியில கொண்டாட்டிய தொலைச்சிட்டு பண்றார். வேறாத தங்க விசுவாசத்துல மகள். இந்த படத்துல மகனை தொலைச்சிட்டு பண்றாரு. கேங்ஸ்டாரா இருந்து திருந்தினாவோட மக்கள் அவரை அந்த கேங்ஸ்டார்லேருந்து அவரால் வர முடியல. அதுதான் தற்படம். நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அஜித் ஃபேனுக்கெல்லாம் சூப்பர் படம்.